பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் அறிக்கை ரெண்டு பக்கமும் வெளியிட்டாங்க. இப்ப சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கைன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம், அதுக்கு நீங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த பக்கம் ஏற்கனவே அதிமுகல இந்த விலைவாசி உயர்வு இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக உங்களுக்கு திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பாதிப்பை சமாளிப்பதற்காக 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. மக்கள் 10,000க்கு ஆதரவா 8,000க்கு ஆதரவா அப்படின்றது. இன்னும் சொல்ல போனா நாகர்கோயில்ல நேற்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் வேற இருந்திருக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு சார் இந்த தேர்தல் அறிக்கைக்கு? சார், வழக்கமா தேர்தல் அறிக்கை ஹீரோம்போம். அதாவது ஏதாவது ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ரொம்ப உச்சத்துக்கு போகும் மக்கள் மன்றத்துல. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் அறிக்கை நீங்க சொன்னதை போல 10,000 ரூபாய் கருணை தொகை, அதுபோல் குலவிளக்கு திட்டம் மாதந்தோறும் 2,000 ரூபாய். அப்ப நீங்க முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே 34,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய் கருணை தொகை கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு 24,000 ரூபாய். இது போக ஒரு பிரிட்ஜ் வேலை ஒரு 10,000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 44,000 ரூபாய். ஒரு குடும்பத்துக்கே ஒரு 50,000 ரூபாய் லெவலுக்கு அரசு. 10,000 ஒரு டைம் மட்டும் தானே? ஆமா, ஒரே தடவை கருணை தொகை, ஒரே தடவை. அதுக்கு ஒரு 10,000. நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு ஒரு 24,000, 12 மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 34,000. பிரிட்ஜுக்கு ஒரு தடவை. அப்படி ஒரு ஆட்சி வந்த உடனே மக்களுக்கு பம்பர் பரிசு மாதிரி 50,000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை நம்ம புரிஞ்சுக்கலாம். பதிலுக்கு திமுக நீங்க கேட்டீங்க 8,000 ரூபாய் அவங்களுடைய கூப்பன் அப்படின்னு. பட் அதுலயும் அவங்க 10,000 ஆக்கியிருக்காங்க. அது எப்படின்னா, ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை 3 மாச தொகையோட ஒரு கோடைக்கால சிறப்பு தொகை 2,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க கணக்கு அந்த 10,000 தான். 2,000 ரூபாய் நாங்க கோடைக்கு கொடுத்துட்டோம், இனி கோடை முடிஞ்சிருச்சு, கோடை முடிஞ்ச உடனே உங்களுக்கு 8,000 ரூபாய். அப்ப 8 2 10,000 ரூபாய். இது ஒரு கணக்கு. இன்னொரு பக்கம் விஜய் சொல்றாரு மாதந்தோறும் 2,500. நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவர் திமுக என்ன 2,000, அதிமுக 2,000, நம்ம 2,500 நடிப்போம் அப்படின்னு 2,500 ஏலத்துல கொஞ்சம் காசை கூட வச்சு கேட்கிற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, மக்கள் எல்லாம் ஏல பொருள் மாதிரி தான் ஆக்குறாங்க அனைத்து கட்சிகளும். என்னுடைய பார்வை என்னடா சார், நீங்க 2006ல திமுகவோட வெற்றி சார். அந்த வெற்றிக்கு காரணம் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வீடுதோறும் வழங்கப்படும். நான் என்னுடைய 2005 to 2010 நான் திருநெல்வேலியில சட்டக்கல்லூரி மாணவனா இருந்தேன். ஒரு நாள் லா காலேஜ் முடிஞ்சு திருநெல்வேலியில இருந்து வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுல புதுசா டிவி இருக்கு. அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு என்னமா புதுசா டிவி வந்திருக்கு, நம்ம ஊர்ல நீ கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்ப அது பெரிய தாக்கம் 2005 2006 காலகட்டங்கள்ல. தேர்தல் அறிக்கையுடைய கதாநாயகனா இன்னைக்கு திமுகவுக்கு அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. நீங்க அப்படியே அதை 21க்கு பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில கதாநாயகன் கிட்டத்தட்ட எதுன்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை. 2011ல தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அதிமுக தான். நீங்க அன்னைக்கு அவர் சொன்ன மிக்சி கிரைண்டர் மினிஸ்ட்ரி. ஆனா இது எல்லாத்தையுமே நீங்க ஒண்ணு பொருத்தி பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை கவனம் பெற்று. நீங்க 2006ல வண்ண தொலைக்காட்சி பெட்டி வெற்றியை தருகிற பொழுது திமுக எதிர்கட்சி. 2011ல மிக்சி கிரைண்டர் மினிஸ்ட்ரி வெற்றியை தருகிற பொழுது அதிமுக எதிர்கட்சியாக இருந்தா ஆளுங்கட்சியாகிறாங்க. 16ல திமுக வென்று இருக்கணும், ஆனா இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி தனியா நின்னாங்க, அதனால அந்த ஆட்சி ரிட்டைன் ஆகுது. 21ல பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஹீரோ. இப்ப என்னன்னா, ஒரு தேர்தல் அறிக்கையை முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பை எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை எப்படிதான் கொடுப்பாங்க. இத்தனைக்கும் 2021ல மகளிர் உதவி தொகை அதிமுகவும் தரேன்னு சொல்லி 1,500 ரூபாய் அறிவிச்சது. நீங்க சொல்ற மாதிரி அது ஆளுங்கட்சியா அறிவித்ததுனால அது பெருசா எடுபடலையா? அது நிச்சயமா சார். அதாவது இப்ப நீங்க ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இப்ப நீங்க நேற்று தேர்தல் அறிக்கையை இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்த்தோம்னா சார், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1,500 2,500 ஆக்கப்படும் அப்படின்னு வருது. அதுக்கு ஒரு தேர்தல் வரணும். நீங்க இடதுசாரிகள் அவர்களோட கூட்டணியில இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு சென்னை குழுங்குச்சே சார், கைதெல்லாம் பண்ணாங்களே. அவர்களுடைய கோரிக்கை என்ன? பக்கத்துல பாண்டிச்சேரியை பாருங்க, தெலுங்கானாவை பாருங்க, ஆந்திராவை பாருங்க, அங்கெல்லாம் 4,000 ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் கொடுக்குறாங்க, அது மாதிரி கொடுங்கன்னு போறாங்க. நீங்க ஆட்சியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இருந்து கொண்டு ஆட்சி முடிகிற பொழுது 1,500 2,500 ஆக்குறேன்னு சொல்லும் போது அது ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய வாதம். நீங்க இப்ப எதிர்கட்சி சொல்லும் போது ஒரு 3,000 சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், அது கவனம் பெறும். நம்ம அன்னைக்கு கூட கடந்த கூட்டத்துல பேசணும், சிசிடிவி கேமரா பத்தி பேசணும். அது அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. நம்ம கடைசியாக பேசுகிற பொழுது நீங்க கேட்டீங்க, அந்த கேள்வியாவே கேட்டீங்க. கிட்டத்தட்ட நீங்க 2 கேள்வியா முன் வச்சுக்கோங்க. சிசிடிவி கேமரா என்பதை வாக்குறுதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இருந்துச்சு. நம்ம முதல்வரோட 50 வாக்குறுதிகளை பார்த்தோம். அதுல அந்த சட்டம் ஒழுங்கை பத்தியோ அந்த பாதுகாப்பு பத்தியோ இல்லையே. பொதுவா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வாக்குறுதி கவனம் பெறும். திமுக கடந்த 2021 தேர்தலில் மகளிர் உதவித்தொகை சொல்லிச்சு. ஆனா 2 ஆண்டு காலம் அவங்க அதை நடைமுறைப்படுத்தல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சொன்னாக்க அது வாக்குறுதி சொல்லியிருக்கோம், ஆட்சி இன்னும் முடியாது, 5 ஆண்டுகள் இருக்குல்ல, அது எப்ப வேணாலும் நிறைவேற்றுவோம்னா சட்டப்பேரவையில நிதியமைச்சர்லாம் கூட பதில் சொன்னாங்க.
ஆனா கர்நாடகாவுல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போதுதான் இவங்களுக்கு ஒரு நிர்பந்தம். ஏன்னா பக்கத்து மாநிலத்துல தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க, வந்த உடனே அதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலேயே அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வேகம் ஏற்பட்டது. அந்த மாதிரி ரெண்டு கட்சிகளுமே இந்த விஷயத்தை எப்ப நாம தொடங்க போறோம் அப்படின்ற அந்த உறுதியை வந்து மக்களுக்கு அளிக்கணும். ஏன்னா 5 ஆண்டுகள் இருக்குது, நாங்க 8000 கூப்பனை எப்ப வேணாலும் கொடுப்போம், இல்ல 10,000 அக்கௌண்ட்ல எப்ப வேணாலும் போடுவோம் அப்படின்னா எதை நம்பி வாக்களித்தார்களோ அது காத்து கிடக்கிறதுன்றதே அந்த கட்சிகள் மீது ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கணும். அப்ப இது ஒரு டைம் ஃப்ரேம், வந்த உடனே முதல் கையெழுத்து ஒரே மாசத்துல அடுத்த மாசத்துல இருந்து இதை ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இல்ல ஆகஸ்ட்ல வழங்கப்படும் அப்படின்றது ஏதாவது ஒரு வேணுமா? அப்படி ஒரு உத்தரவாதம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? இல்ல அதுதான் சார் இருக்கிறது. இப்ப நீங்க 3 கட்சிகளும் நான் சொன்னது போல சார், ஒரு கடைமட்ட ஒரு வாக்காளன் சார். ஒரு வாக்காளர் வீட்ல இருக்கார். முதல்ல திமுகல இருந்து வர்றாங்க. ஒரு துண்டு பிரசுரம் குடுக்குறாங்க. பாருங்க, நாங்க வந்தா ரூ. 2000 ஆகப்போகுது. ஏற்கனவே ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கீங்க. 1,31,00,000 பேருக்கு குடுத்துருக்கோம். அடுத்தது ரூ. 2000 ஆக்க போறோம். அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ரூ. 8,000 வேற குடுக்க போறாங்க. இல்லத்தரசி அட்டை, அதுல நீங்க பொருட்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு திமுககாரர் கிளம்பி போயிருவாரு. அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு அதிமுககாரங்க கொடியை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. இந்தாங்கன்னு அவங்க ஒரு துண்டு பிரசுரம் குடுப்பாங்க. அதுல எடுத்து பாத்தீங்கன்னா, குலவிளக்கு திட்டம் ரூ. 2000, வருஷத்துக்கு 3 சிலிண்டரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா பிரிட்ஜ் குடுக்க போறோம். கருணை தொகை ரூ. 10,000 குடுக்க போறோம். இப்ப வாக்காளன் குழம்பிடுவான். தலையை கொஞ்சம் சொரிஞ்சுக்கிட்டு, என்னடா இது அவரு ரூ. 1000 குடுத்துட்டு இருக்காரு, ரூ. 2000 குடுக்க போறேங்கிறாரு. இவரும் வந்தா ரூ. 2000 குடுக்குறேங்கிறாரு. அதிமுகவை நம்ம மறுதளிப்பு செய்ய முடியாது. ஏற்கனவே மிக்சி கிரைண்டர் மின்னிஸ் எல்லாம் கொடுத்தவங்க தான். சரி யோசிப்போம், தாலிக்கு தங்கெல்லாம் கொடுத்தவங்க தான், யோசிப்போம்னு அப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு தாவேக்காரன் வீட்டுக்குள்ள வருவாங்க. தாவேக்காரங்க வந்து கொடுக்குற துண்டு பிரசுரத்துல 1 பவுன் தங்கம் சொல்லிருக்காரு சார். அவரு மகளிர் தின அன்னைக்கு சொன்னாரு, நான் தங்க சீர் கொடுக்க போறேன். 1 பவுன் தங்கம் நம்மளால குழம்பிடுவான். இப்ப பாப்பா பிரிட்ஜ் 10,000, ஸ்டாலின் கொடுக்குறேன்னு சொல்றது 8,000, விஜய் கொடுக்குறேன்னு சொல்ற 1 பவுன் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, 28 வயசுக்கு மேல வேலைக்கு போலன்னா 4,000 ரூபாய் தரேங்கிறாரு. பெண்களுக்கு 2,500 ரூபாய் தரேங்கிறாரு. சோ அப்ப மக்கள் மைண்ட்ல என்ன ஆயிரும்னா சார், இந்த தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே ஓட்டு அறுவடைக்காக நீங்க கேட்டது போல ஒரு ஏலம் எடுக்கிறது போல மக்கள் கிட்ட. இப்ப நீங்க சின்ன பிள்ளைய கூட்டு கடைக்கு போறோம் சார். 2 வயது 3 வயது குழந்தைய கூட்டு போறீங்கன்னா வழிநடுக மிட்டாய் கடை இருக்கும், வழிநடுக பொம்மை கடை இருக்கும். எந்த பொம்மை கடையில போய் அந்த பிள்ளை நிற்கும் நம்மளுக்கு தெரியாது. குழந்தை அப்படி போய்கிட்டே இருக்கும். திடீர்னு சொல்லும், ஒரு கடையை காட்டும், இந்த கடையில தான் வாங்கணும், இந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லும். நமக்கு எதுக்கு சொல்லுதுன்னு தெரியாது. அதை விட நல்ல பொம்மை எல்லாம் பக்கத்துல இருக்கலாமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த தேர்தல் அறிக்கை என்பது, அதாவது வழக்கமா தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோன்னு சொல்லுவோம்ல சார், இந்த முறை தேர்தல் அறிக்கைக்கான வேல்யூஸை 3 கட்சிகளும் சேர்ந்து நிர்மூலமாக்கிட்டாங்கன்னா பாருங்க. ஒருத்தர் மட்டும் அறிவிக்கிற பொழுது அது கவர்ச்சி. நீங்க திமுக 2000, நீங்க 2000 ஒரு பாண்டியராஜன் படம் வரும் சார், ஒரு பழைய கால நகைச்சுவை படம். 5000, 10,000, கடைசி பிம்பிலிக்கு பிளாபிம்பாரு ஒருத்தர். அதே மாதிரி வரிசையா நின்று, நான் 2000, நான் பிரிட்ஜ், நான் வாஷிங் மிஷின், நீ இல்லத்தரசி அட்டை, நான் 1 பவுன் தங்கம். அவன் வாக்காளருக்கு அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அது எந்த வாக்குறுதியுமே தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் பாக்குறேன். சமநிலையா போய் தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு நான் எதிர்கொள்றேன். வழக்கமா தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகன் சிஎம் நேற்று சொல்றாரு, ஹீரோவா அதுதான், ஹீரோயின் அதுதான் அப்படிங்கிறாரு. பட் சிஎம்மோட உரையில நேற்று பேசுகிற போது ஒரு விஷயம் குறிப்பிட்டார். நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் சார், கவனிச்சிருக்கீங்க நீங்க. அதுல ரொம்ப முக்கியமா என்ன சொன்னார் சார், கிட்டத்தட்ட கடந்த தேர்தல்ல அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாயினர். அது பெரிய சர்ச்சையானது. அதனாலதான் இந்த முறை அவர் சொல்கிற பொழுதே ரொம்ப சுதாகரிப்பாக வருமான வரி செலுத்தாத குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்குங்கிறார். அப்ப அந்த திட்டத்துல இயல்பாகவே பலனடையக்கூடிய அந்த 8,000 ரூபாய் கிடைக்கக்கூடியது யாரு? அந்த 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்கல்ல, அவங்கதான். சரி, தமிழ்நாட்டோட மொத்த குடும்ப அட்டையோட எண்ணிக்கை எவ்வளவு? 2,23,00,000. அப்ப கிட்டத்தட்ட 90 லட்சம் பயனாளிகள் வெளியில இருக்காங்கல்ல. அப்ப உங்க பயனாளிகள் ஓட்டை ஈர்க்கணும். அரசு நினைக்கிறது, திமுக அரசு நினைக்கிறது தெளிவான தேர்தல் அறிக்கை தான், அதுல சந்தேகம் இல்லை. அவர்களுடைய இலக்கு புதுமை பெண் திட்டத்துல பலனடைந்தவர்கள் ஓட்டு பண்ணணும். புதுமை பெண் திட்டம் 1000, 1,500 ஆக்குங்க. காலை உணவு திட்டம் கடந்த 5 ஆண்டுகள்ல பலன் பெற்றிருக்காங்க. பயன்பெற்ற பையன் ஒருத்தர் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். நேற்று வரைக்கும் என் பையனுக்கு அங்க போய் தான் சாப்பிட்டான்னு ஒரு நன்றி கடன் இருக்கும். ஆனா அடுத்த வருஷம் சாப்பிட மாட்டான்ல, ஓட்டை மாத்தி போட்டுருவோம். அதான் 8 வரை கூட்டியாச்சு. அதுவும் 8ஆம் வகுப்பு வரை மாறுது. தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற மாணவன், அவங்க திட்டத்தால் பலனடைந்த திட்டங்களை எல்லாம் கூட்டியிருக்காங்க 1,500. மீன் விவகார தடைகால நிவாரண நிதி 5,000 8,000 ஆக்கினதே ஸ்டாலின் தான். கிட்டத்தட்ட 2023 ராமநாதபுரத்தை வச்சு அறிவித்தார். இப்ப 8,000 12,000. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது புதிய வாக்காளர்களை ஈர்க்க எதுவுமே செய்யல சார். ஏற்கனவே திமுகவால் பலனடைந்தவர்களுடைய ஓட்டை ஒருமுகப்படுத்தணும். இதுதான் இந்த லட்சியத்தோட தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்க 2,73,00,000 குடும்ப அட்டையில 1 கோடி பேர் வெளியே இருக்காங்க. 1,31,00,000 பயனாளியில விஜய் கட்சிக்காரனும் இருக்கான், அதிமுக காரனும் இருக்கான், திமுக கூட்டணியில கூடிய கட்சிகளும் இருக்கான், நாம் தமிழர்காரனும் இருக்கான்,
ஓட்டே போட மாட்டோம்னு சொல்லக்கூடிய இருக்கவனும் இருக்கான். அப்ப ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற பொழுது தனக்கு ஏற்கனவே சாதகமான வாக்குகளை தக்க வைப்பது, புதிய வாக்குகளை ஈர்ப்பது. அதுல புதிய வாக்குகளை ஈர்ப்பது என்கிற இடத்துல திமுக தேர்தல் அறிக்கை தோல்வி. தக்க வைக்கிற இடத்த சிறப்பா செஞ்சிருக்காங்க. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை இழந்து போன அதிகாரத்துக்கு எப்படியாவது வரணும். பிரிட்ஜ்னு சொல்லுங்க, 10,000 ரூபாய் கருணை தொகை சொல்லுங்க, ஆண்டுக்கு 3 சிலிண்டர் சொல்லுங்க, புக் பண்ண சிலிண்டரே வீட்டுக்கு வர மாட்டேது. சென்னை பூரா இதுல ஹோட்டல் எல்லாம் பூட்டி இருக்கு. பல சின்ன சின்ன உணவகங்கள், கடைக்கோடி ஊர்கள்ல எங்களை மாதிரியான பகுதிகளில் வல்லவன் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்ற மாதிரி, வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு சொல்ற மாதிரி வசதியானவருக்கு மட்டும் சிலிண்டர் கிடைக்குது. எங்கேயோ கள்ளச்சந்தையில் வாங்குறானோ எப்படியோ வாங்குறான், அந்த கடைகள்லாம் இயங்குது. சாதாரண சிலிண்டரே தடை இல்லாமல் கிடைக்கிறது சர்ச்சையா இருக்கிறப்ப எடப்பாடி 3 சிலிண்டருங்கிறாரு, விஜய் 6 சிலிண்டர் இருக்காரு. ஸோ அதெல்லாம் வருத்தி தான் சொல்றேன், இந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அதிமுக நீங்க சொன்ன விஷயம் வந்து வருமான வரி உச்சவரம்பு அப்படின்னு திமுக ஒரு சீலிங்க இந்த தேர்தல் அறிக்கையில மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகை அந்த சிக்கல்னால. ஆனா ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையில வந்து அரிசி ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் வந்து 10,000, அரிசி ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் வந்து மகளிர் உதவித்தொகை அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடுக்குள்ள வந்திருக்கும் போது நீங்க சொல்ற அந்த வெளியில இருக்கக்கூடிய 1 கோடி ஆட்கள் அவர்களுக்கு எல்லாரும் அப்படியே வரும்னு சொல்றதுக்கு இல்ல, அதுல கொஞ்சம் ஆஸ்லேஷன் இருக்குமா, திமுகவா அதிமுகவா அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்குள்ள வந்து நிக்குமா? ஆமா சார், நிச்சயமா அது அதிமுகவுக்கு லாபம் சார். நீங்க 1000 ரூபாய் கிடைக்காத குடும்பம் இருக்கும்ல, அதுல விஜயோட தேர்தல் அறிக்கையை பாருங்களேன். மகளிர் தின அன்னைக்கு சொன்னாரு, மகளிர்களுக்கு 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2,500 ரூபாங்கிறாரு. 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த இடமா அவரும் வெளியே போயிடுறாரு. நீங்க 2 சீலிங்லயும் 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. அதிமுக அது லாபம். இந்த சிந்து பைரவி படத்துல ஜனகராஜ் வந்து ஒரு பொய் சொல்லுவாரு, தாத்தா பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க தெரியுமா, 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இனிமே பென்ஷன் கிடையாதான், 60 வயசுக்கு மேல இருக்கவங்களை கொண்டுட முடியுமா, அதனாலதான் பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப இன்னும் சொல்ல போனா முதியோர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஒரு மருந்து வாங்குவதற்கோ இல்ல ஏதாவது அவருடைய செலவுகளுக்கோ அடுத்தவங்களுடைய கையை எதிர்பார்க்காமல் இருப்பதற்கு வயோதிக காலத்தில் தான் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 60 வயசுக்கு மேல வேணாம்னு சொன்னா அந்த மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? அவருடைய வாக்கு வேணாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு செக்டார் இவங்க என்ன பண்றாங்க, விஜய் கட்சி எப்படி திமுக நீங்க சொன்ன குறிப்பிட்டது போல புதிய வாக்காளர் ஈர்ப்பதற்கு எதுவும் அந்த அம்சம் இல்லையோ, அது மாதிரி விஜய் கட்சியில வயதானவர்கள் வாக்குகளை ஈர்ப்பதற்கு எந்த அம்சங்களும் இல்லாம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுல 2வது எப்படி ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணுவோன்றதே இல்லாம என்ன மாதிரியான அதுல கிரிட்டீரியா வைப்போன்றதையும் மென்ஷன் பண்ணாம ஒட்டுமொத்தமாக 28 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வேலைக்கு செல்லாதவர்களுக்கு 4,000 ரூபாய்னா வேலைக்கு செல்லாதவங்க எந்த அடிப்படை, அரசு வேலையை குறிப்பிடுறார்களா, தனியார் வேலையை குறிப்பிடுறார்களா, எந்த அடிப்படையை வைத்து அதுல சொல்லுவாங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்கள அதை கணக்குல கொண்டு வருவாங்களா எப்படின்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்ப இந்த மாதிரியான சிக்கல் வந்து மக்கள் எதை நம்பி வாக்களித்து திருப்பி அது வரல அப்படின்றத உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இல்ல அதுதான் சார், இப்ப நீங்க கேட்டது போல விஜயனுடைய தேர்தல் அறிக்கை பல குழப்பங்கள் இருக்கு சார். நான் சொன்ன மாதிரி 1 பவுன் தங்கம்ங்கிறார், இன்னைக்கு இருக்கிற தங்க விலைக்கு கொடுக்கவே முடியாது முதல்ல. சரி, அவர் வாக்குறுதி அதை நம்ம விமர்சிக்க தேவையில்லைன்னு வெளியில வந்தா கூட 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த 2,500 ரூபாய் இல்லைங்கிறார். 60 வயசு வரைக்கும் தான் பெண்களா, அதுக்கப்புறம் பாட்டி. அப்ப அதான் கேள்வியா வந்து திருமாத்துறையில இருந்து வந்தவர் அப்படின்னாலும் நம்ம அந்த விமர்சனத்தை வைக்க வேண்டியிருக்கு. அப்ப அவருடைய மனநிலையை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு. அது ஒன்று சார். இன்னொன்று மிக முக்கியமா, ஒரு இளைஞனுக்கு எப்ப சார் பணம் தேவை? இப்ப நானே இருக்கேன், சட்டக்கல்லூரி படிச்சேன், 2005 முதல் 2010 வரை திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சேன். வெளியில வந்தேன். நான் ஏன் இதை உடைத்து சொல்ல வேண்டியிருக்கிறேன், விஜயனுடைய தேர்தல் அறிக்கை தவற சுட்டிக்காட்டுறதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. 2010 வெளியே வரேன், முதல்ல கோர்ட்டுக்குள்ள போறேன். டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நம்ம இளம் வழக்கறிஞரா பயிற்சி எடுக்கும் போது 1000 ரூபாய் கூட கிடைக்காது கையில. நம்மள வந்து கேஸே வராது, யார் தருவா? 1000 பேரை கொண்டாதான் அறவைத்தியமோ. அது மாதிரி ஒரு 10 கேஸா தோத்தாதான் வக்கீலாவே சைன் பண்ண முடியும். அப்ப யாருமே வரமாட்டாங்க. ஏதோ ஒரு சீனியர்ட்ட இருப்போம், தொழில் கத்துக்க போறோம். அப்ப வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருக்கும். காலேஜ் முடிச்சு வெளியே வந்தேன், இது நான் ஒரு வழக்கறிஞர் தொழில உதாரணமா சொன்னேன். இதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவன், கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சவன், பாலிடெக்னிக் படிச்சவன், டிப்ளமோ முடிச்சவன், எல்லாருக்குமே 21, 22 வயசுல படிப்பை முடிக்கிறாங்க சார். அடுத்த 3 வருஷத்துக்கு தானே உதவி தேவை. அவன் வந்து ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போவான், நேர்காணலுக்கு போக காசு வரும், அப்பாட்ட போய் கை நீட்ட முடியாது. 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நீ என்னடான்னா இன்னும் வந்து 1000 தான் 2000 தான் கேட்கிற அப்படிம்பாங்க. சரி, நான் இல்லப்பா ஒரு இடத்துல ஒரு கோச்சிங் கிளாஸ் போறேன், ஒரு பயிற்சி மையம் போய் 2,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி சேரணும், ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகுது, 2,000 ரூபாய் மாசம் கட்டணும், அப்பாட்ட பணம் இருக்காது. சாமானிய வேலை பார்க்கக்கூடிய அப்பாவா இருப்பாரு, இல்லடா அதுக்கெல்லாம் நமக்கு பொருளாதாரம் இல்லடா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒரு 21 வயசுல இருந்து
28 வயசு வரைக்கும் அவனை வேலைக்கு தயார்படுத்துறதுக்கு, நேர்முக தேர்வுக்கு போறதுக்கு, அவன் படிச்சுக்கிறதுக்கு, தன்னை தகவமைச்சுக்கிறதுக்கு, போட்டித் தேர்வுக்கு புத்தகங்கள் வாங்குறதுக்கு, அவன அரசு பணிக்கு தயார்படுத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. மாசம் ரூ. 4000 தரேன்னா இதுக்கு பேரு வரவேற்கலாம். நீங்க 28 வயசு வரைக்கும் ஒருத்தன் வேலைக்கே போகலைன்னா, அவன் வாழ்க்கையில அன்ஃபிட்ன்னு அர்த்தம். அந்த 28 வயதுக்கு மேல அவனுக்கு மாசம் ரூ. 4000 குடுத்தீங்கன்னா, எத்தனை வயசு வரைக்கும் குடுப்பீங்க? ரிட்டயர்ட் வயசு வரைக்கும் குடுத்துட்டு, 58 வயசு வரைக்கும் அவனுக்கு அதுதான் வேலைன்னு மாத்திர முடியுமா? அப்ப நெறைய முரண்கள் இருக்கு. நீங்க அட்ராக்டிவான தேர்தல் அறிக்கைன்னா, அது அதிமுகவோட தேர்தல் அறிக்கை தான். இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது தானே சார். நம்ம இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வச்சு வேலை கிடைக்காத நபர்களுக்கு ரூ. 300 400 அது மாதிரி கொடுத்துட்டு இருந்த அந்த ஸ்கீம்லாம் இருந்துட்டு இருக்கிறதா. அதுவாவது ஒரு வரையறைக்குள்ள வருது. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி வைத்து இத்தனை வயதுக்கு மேல் வேலை கிடைக்காதவர்களுக்கு மாதம் அப்படின்ற ஒரு கருணை தொகை கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இப்ப இது எந்த அடிப்படை அப்படின்றதே இல்லாம மென்ஷன் பண்றதுன்றது வந்து, படிக்காதவர்கள் 28 வயது வரைக்கும் வேலைக்கு போகலனாலும் அப்படி உண்டா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியா வந்து நிக்குது இல்ல? ஆமா சார், அதுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது. அவர்கள் வந்து என்னன்னா, திமுக அதிமுக ரேஸ்ல நம்ம இருக்கணும்னா இலவசங்களை, ஆஃபர்களை அள்ளி விடணுங்கிறதுக்காகவே தயாரிச்சிருக்காங்க. அதை அறிவிச்சிருவோம், திட்டத்தை செயல்படுத்துறது நோக்கம் அல்ல. மக்களே போய் சேரணும், அதை நம்பி வாக்களிக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் எல்லாரும் திட்டம் பண்றாங்க. முதல் தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு. சோ அவர்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது எதையாவது சொல்லி வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும். தாலிக்கு தங்க சொல்றாங்க பாருங்க சார். இன்னைக்கு இருக்கிற வேலைக்கு அவங்களால சொல்ல முடியுது. திமுக அதிமுக ஏன் சொல்ல மாட்டாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்துல வழங்கப்பட்டது தானே, அதெல்லாம் அதிமுக பீரியட்ல வழங்கப்பட்டது தானே. அவர் மீண்டும் அதையே ஒரு கோஷமா எடுக்க முடியல. அவருக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா மக்கள் நெருக்குதல் கொடுப்பாங்கன்னு. பட் அந்த அந்த வாய்ப்பு இல்லை, ஆபத்து இல்ல விஜய்க்கு. முதல் தேர்தல் தானே. ஒருவேளை கட்சியை பலப்படுத்திக்கிட்டா அடுத்த முறை இப்படி அறிக்கை விட மாட்டார். தேர்தலுக்கு இப்படி வராது. இந்த முறை அவர் வந்து ஒரு முயற்சி தான் எடுக்கிறார். அதனால இஷ்டத்துக்கு சொல்றாரு. நீங்க அதனுடைய மனப்பான்மை தானே இது. 2000 அதிமுக, நான் 2500. ரஜினி சம்பளம் எவ்வளவு? ரஜினி இத்தனை கோடி வாங்குறாரு, அவரோட கூட 10 கோடி வைங்க. அஜித் சம்பளம் எவ்வளவு? அதோட கூட 10 கோடி வைங்க. அந்த அணுகுமுறையோட தேர்தல் அறிக்கை அணுகிருக்கு. தேவைக்கா அப்படின்னு பாருங்க. இந்த தேர்தல் அறிக்கை வந்து சாதாரண மக்கள், இப்ப நகர்ப்புறங்கள்ல கூட இது ஏதோ ஒரு பேசு பொருளாகும். கிராமங்கள்ல எல்லாம் இது இன்னும் அப்படி மக்கள்கிட்ட ஒரு பேசு பொருளாகி அதை வைத்து தீர்மானித்து ஓட்டு அளிக்கக்கூடிய சூழல் நிலவுதான் இன்னமும். இல்ல சார், கிராமத்தை பொறுத்தவரை திமுக நேற்று தான் தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதிகளில் எல்லாத்துலயுமே ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கிடைத்திட ஆதரிப்பு ரெட்டையிலேன்னு வரைஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இப்ப இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்த பிறகுதான் அளிச்சிருக்காங்க. துண்டு பிரசுரமாக அச்சடிச்சு 10,000 ரூபாய் கருணை தொகை கிடைக்கும், வீடு வீடா கொண்டு போய் கொடுக்குறாங்க. கிராமத்துல 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படிங்கும் போது ஒரு ஆச்சரியம் வரும் மக்களுக்கு. இன்னொன்னு, அதிமுக திமுக போன்ற கட்சிகள் கிராமங்கள்ல வலுவா தானே இருக்காங்க. ஆனா என்னன்னா, 2 கட்சிகளும் ஒரே எண்ணிக்கை, ஒரே மதிப்புல சொல்றது, யார் வந்தாலும் ஒண்ணுதாங்க போது மக்கள் நடுநிலையா தானே வாக்களிப்பாங்க. திமுக வந்தாலும் 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஸ்டாலின் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றாருல்ல சார், முதல்வர் அவர்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, உதயநிதியும் சொல்றாரு, அண்ணாவோட வார்த்தை, பேரறிஞர் அண்ணா சொல்லுவாரு, இந்த அண்ணாதுரை கொண்டு வந்த திட்டங்களை என்னைக்காவது யாராவது கை வச்சா மக்கள் வெகுண்டல்வார்களே என்கிற அச்சம் ஒண்ணும் இல்ல, அந்த அச்சம் இருக்கிற வரை இந்த மாநிலத்தை அண்ணாதுரை தான் ஆள்றாருன்னு சொல்லுவாரு. அதை உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து மு க ஸ்டாலின் வரைக்கும் அடிக்கடி பேசுவாங்க. நான் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை, நம்ம கொண்டு வந்த விடியல் பயணத்தை யாராவது கை வச்சா மக்கள் வெகுண்டல்வார்கள்னு அச்சம் வர வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆட்சி பண்றாருன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு மாத்திக்கிறார். அவர் சொன்னது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சொன்னதுல இருந்து, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து அவ்வளவு சென்சிட்டிவான மேட்டர்ஸ். இவங்க சொல்றது எல்லாம் பயனாளிகள் சார்ந்த விஷயங்கள். அப்ப யார் வந்தாலும் இந்த திட்டங்கள் தொடரும் தான் அர்த்தம். நீங்க எந்த அதிமுக திட்டத்தையும் கை வைக்கலைங்கிறாங்க தொடர்ச்சியா. அம்மா மினி கிளினிக் எங்க போச்சு இன்னைக்கு? அம்மா மருந்தகங்கள் எங்க இருக்கு இன்னைக்கு? அந்த மாதிரி நிறைய நுட்பமா பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், மாறுபாடுகளும் முரண்களும் இருக்கு. மக்களை பொறுத்தவரை இந்த தேர்தல்ல தேர்தல் அறிக்கை என்பதுல எல்லா கட்சிகளும் சமநிலையாக தான் பார்ப்பார்கள். இவர் வந்தா நமக்கு வந்து பணம் கொட்ட போதுன்னு யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னு தான் பாக்குறேன். 2 பிரதான கட்சிகளும் ஒன்னா தானே சார் சொல்றாங்க. நீங்க 10,000 8,000 சொன்னீங்க, நான் அதையும் கூட உடைச்சு சொல்றேன். 2,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, இன்னொரு 8,000 ரூபாய். நீங்க 10,000 8,000 என்பது விஷயம் இல்ல, வரக்கூடிய தேர்தல்ல யாரும் அதிகமா கவனிக்க போறாங்கிற விஷயத்தை நோக்கி நகர்த்திருச்சு கட்சிகள். ஏன்னா தேர்தல் அறிக்கை ஒரே போன்ற கவனிப்புகளை தான் சொல்லுது. இப்ப இந்த தேர்தல் அறிக்கையை தாண்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ட்ரம்ப் கார்டு அப்படி இருக்குதுன்னா அது வந்து தேர்தலுக்கான பணம். அதுதான், அது யார் அதிகம் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல தான் நீ வாக்கு வந்து கூடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரவர்களுக்கு இருக்க வாக்கு இருக்க போது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அதுதான் முக்கிய பங்கு வகிக்க போகுது. அப்படிதான் நம்ம இந்த தேர்தலை பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா சார், இந்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல பணநாயகம் விளையாட போகிறது. கிட்டத்தட்ட அது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் படியும் நம்ம மனசாட்சியின் படியும் தவறு. கிட்டத்தட்ட அரசியல் கட்சிகள் அத்தானே செய்யறாங்க சார். ஒரு வேட்பாளருக்கு அதிகபட்ச செலவு தொகை என்பது 40 லட்சம். யார் 40 லட்சம் செலவு பண்றாங்க இன்னைக்கு? 40 லட்சம் இருக்கிறவரால 2 நாள் கூட தேர்தல் செலவை ஈடுகட்ட முடியாது. எனக்கெல்லாம் தெரிந்து ஒரு திமுகவுடைய ஒரு மிக முக்கியமான அமைச்சரோட தொகுதி சார்.
அது அதிமுக நடந்திருக்கு. 2 கட்சியை தான் விமர்சிக்கிறேன். அந்த அமைச்சர் வந்து ரொம்ப மிஸ்டர் கிளீன் பேர் எடுத்தவர். அந்த அமைச்சரோட தொகுதியில தொகுதி முழுவதும் சேர் கொடுத்துட்டாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரதுக்கு முன்னாடியே. கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு தொகுதிவாசிகள் வீட்லயும் ஒரு சேர் கிடக்கு. நீங்க அவர் மனசுல இருக்கிறாரோ இல்லையோ, அவரு கொடுத்த சேர்ல இருங்க. அந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காரணுன்றதுக்காக கொடுத்துட்டாரு. ஆமா. மிஸ்டர் கிளீன் இமேஜ் அமைச்சர்களே கொடுத்துருக்காங்க. இது அதிமுகவுக்கும் பொருந்தும். எல்லா தொகுதிகள்லயுமே கவனிப்புகள்லாம் நடத்திட்டாங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் கொட்டி கொடுக்கறதா சொல்றாங்க பரிசு பொருட்களை. அப்ப இதையெல்லாம் தேர்தல் என்பதை தாண்டி நீங்க வந்து வாக்களிப்பது பெருமை, வாக்களிப்பது கடமை என்னதான் சொன்னாலும் கடைசி நேர கவனிப்புகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தனி கவனம் இருக்கு. அதற்கும் ஒரு பெரிய ஓட்டு வித்தியாசம் இருக்கும். அந்த இடம் தான் விஜய்க்கு நெருடலா மாறி களத்துல ஒரு 15% சுருங்கி போவாரு அப்படின்னு பாக்குறேன். இப்ப விஜய் கட்சியில வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு நடத்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் பண்ணாத ஒரு விஷயம் ஸ்டார் ஹோட்டல்ல வேட்பாளர் அறிமுகம் அப்படின்றது. அது எங்க வச்சு நடத்துறது மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்றதுனாலும் அறிமுக கூட்டம்ன்றது மக்களுக்காக தான். சரி, இவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகளுக்காக அப்படி பண்ணிக்கிறார் அப்படின்னாலும் இந்த செலவு கணக்கெல்லாம் சேர்த்து அந்த அரசியல் கட்சிக்கு தான் வரும். இன்னும் சொல்ல போனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு எவ்வளவு செலவு, புதிதாக வரக்கூடிய ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு எவ்வளவு செலவு, எல்லாமே ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க தேர்தல் ஆணையத்துல. சுயேட்சைன்னா எவ்வளவுலாம் இருக்கும். இந்த கணக்கெல்லாம் தாண்டும். அதெல்லாம் கணக்குல வைக்காம விஜய் கட்சி செயல்படுதா? ஏன்னா அது தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப அங்க பல கட்சிகள்ல இருந்து போனவங்களுக்கு வேட்பாளர் வாய்ப்பு, அதாவது நாள் கூட போனவங்களுக்கு கூட வேட்பாளர் லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு கண்ணுக்கு தெரிந்த ஒரு 15-20 பேர் வந்து பழைய கட்சிகள்ல இருந்து போனவங்க, முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவங்க, அமைச்சரா இருந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு போது எப்படி இந்த விஷயத்த இப்படி தெரியாம விடுறாங்க? இந்த வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறது தாவேகாவுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது, ஓகே இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் பெட்டரா இருக்கு, பரவாயில்ல, ஒரு வலுவான போட்டி ஏற்படுத்துற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 30 தொகுதிகள்ல சார் கொஞ்சம் வலுவான வேட்பாளர்கள், அதிகபட்சம் 30 தொகுதிகள் தான். கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர், சத்யபாமா அவர்கள் முன்னாள் எம்பி, கிருட்டிரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அப்படி அந்த பட்டியலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரபலத்தன்மை கொண்டவர்கள். அது போக ஆதவர்ஜனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், இப்படி அதிகபட்சமாகவே ஒரு 20 பேர் தான் பிரபலத்தன்மை கொண்டவர்கள். அவ்வளவுதான். மற்றவர்கள் எல்லாம் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க கேட்டதை போல மும்முனை போட்டி இருக்குமான்னா சில தொகுதிகளில் இருக்கும். உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் சார். நாங்குநேரில் ரெட்டியார்பட்டி நாராயணன் உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருந்தார். இடைத்தேர்தலில் ஜெயிச்சவர் சீட்டுக்காக காத்திருந்தார் அதிமுக. தொகுதி அமமுகவுக்கு போயிருச்சு. கட்சியில போய் சேர்ந்தார் 2 நாள்ல சீட்டு. நீங்க கிட்டத்தட்ட எஸ்ஆர் முருகன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவர் யாருன்னா கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரிக்கு விஜய் ஜெயலலிதா அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். கடைசி இந்த 2012 தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ள வந்துச்சு. அவர் சரத்குமார் கட்சிக்கு அதை ஒதுக்கிட்டாங்க. அதனால எஸ்ஆர் முருகனுக்கு அந்த முறை போட்டியிட முடியல. அதுக்கு பிறகு ஒரு 4 ஆண்டுகள் கழித்து ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் அப்படியே திமுக பக்கம் நகர்ந்தார். திமுக திருநெல்வேலி தொகுதி அவருக்கு தான் நம்பப்பட்டது. கிட்டத்தட்ட நயினா நாகேந்திரன் அவர்கள் சாத்தூருக்கு ஏன் போனார்னா, எஸ்ஆர் முருகன் மிகப்பெரிய ஒப்பந்ததாரர், பெருங்கோடீஸ்வரர், முன்னாள் கான்ட்ராக்டர், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர், உலக வங்கியில கடன் வாங்கி ரோடு போட்டவர், அந்த அளவுக்கு பணக்காரர். ஸோ அவரும் முக்குளத்தூர். அவன் நயினா நாகேந்திரன் நினைக்கிறாரு சொந்த சமூகத்துல நம்மை விட வலுவான பணம் செலவு பண்ணக்கூடியவர் வர்றாரு, திருநெல்வேலியில் அவர் தான் வேட்பாளராக இருப்பாரு. ஸோ அவரை எதிர்த்து நம்மளால எதிர்கொள்ள முடியாதுன்றது அவர் சாத்தூருக்கு இடம்பெறார். ஆனா அவர் இந்த முருகனுக்கு சீட்டு வழங்கப்படலை. திமுக தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அன்னைக்கு ராத்திரி தாவேக்காவை போய் பார்க்கிறாரு, திருநெல்வேலியில் வேட்பாளராக. அப்ப இது மாதிரி சில தொகுதிகளில் ஸ்டார் வேட்பாளர்கள் கிடைச்சிருக்காங்க. நயினா நாகேந்திரனே இடம்பெயர் அளவுக்கான அச்சத்தை ஊட்டி இருக்கிறாரு அவரு. அப்ப தாவேகாவில் வந்து எளிய தொண்டர்களுக்கு வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் முழுமையா எடுத்துக்க முடியாது. ஆமா, எளிய தொண்டர்களுக்கான வாய்ப்பு என்பது 100% நடக்கல. பட் அவர் ஒரு இடத்துல விஜய் பெருந்தவறு செய்திருக்கிறார் சார். நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்த செல்வம் வேட்பாளர் ஆகிறார். கொளத்தூர் தொகுதியில முன்னாள் எம்எல்ஏ பாபு வேட்பாளர் ஆகிறார். சரியா சொல்ல போனா இன்னும் ஒரு 3 நாட்கள் கழித்து விஜய் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இருந்தா திமுக அதிமுகவை போல பாஜக காங்கிரஸ்லயும் வேட்பாளர் பட்டியல் வந்திருப்பாங்க. அவங்கள சீட்டு கிடைக்காத ஒரு மனத்தாங்களோடு இருக்கக்கூடிய கூட்டம் விஜய் நோக்கி வந்திருக்கும். இன்னும் 20 தொகுதிகளுக்கு நட்சத்திர வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே ஆட்டத்தை தவறாகத்தான் ஆடுவாங்க. இங்க சீட்டு கிடைக்கலன்னா அங்க போகணும், இல்ல சீட்டு கிடைக்கலன்னா போராட்டம் நடத்தணும், இப்படின்ற மனநிலை வந்து மக்கள் சேவை செய்வதில் ரொம்ப ஆர்வம் இருந்து துடிப்போட இருந்து நமக்கு கிடைக்கல இந்த முறை நம்ம மக்கள் சேவை செய்தே தீரணும் அப்படின்ற ஒரு வேகத்தோடையும் வேட்கையோடையும் வராங்களா? இல்ல சார், மக்கள் சேவை செய்யணும்னா அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில தானே இருக்கணும். திராவிட கட்சிகள்லையும் விஜய் கட்சியிலையும் சேர்ந்து மக்கள் பாதி பேருக்கு வந்து விளம்பர மோகம் சார். நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெருமை, பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாம் கிடைக்குது, அதிகாரம் இருக்கு, நம்மளே 4 பணியாட்களை வச்சுட்டு போகும்போது வரும்போது வணக்கம் போட சொல்லிக்கலாம். அது இல்லையே. அதை தாண்டி இது ஒரு அரசினுடைய அடையாளம்,
டிவில பிரேக்கிங் நியூஸ்ல வருது, இவர் இந்த தொகுதியில் அறிவிப்பாளர்னு வருது. ஸோ அந்த ஒரு வகையான புகழ்ச்சி தானே அது. இன்றைக்கு காலகட்டங்கள்ல காட்சி ஊடகங்கள்ல வந்து இப்ப நீங்க குளத்தூர்ல போட்டியிட்டீங்கன்னா உடனே முதலமைச்சருக்கு களத்திற்கு எதிராக இந்த கட்சியை சேர்ந்தவர் நிக்க வைத்திருக்கிறார். சீமான் தான் ஒரு செய்தியாளர் கேள்விக்கு சொன்னாரு, தாவேகா வேட்பாளர் அறிவித்திருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன, கட்சினா தேர்தல் வேட்பாளர் நிறுத்தி தானே ஆகணும் அப்படின்னாரு. அப்ப அந்த தன்மையிலிருந்து மாறுபட்டு ஊடகங்கள் செய்தி தன்மைக்கு ஏற்ப இந்த மோகம் அதிகரிக்கிறதா? நிச்சயமா சார். மோகம் தான் இது. நீங்க வசதி இருக்கு, நிறைய பேர்ட்ட இன்னைக்கு பணம் இருக்கிறது. அது என்ன தொழிலோ, அது நேர்மையானமோ, நேர்மைக்கு புறம்போ, ஏதோ ஒரு வகையில பணம் இருக்கிறது. அதிகாரம். அந்த அதிகாரம் தரக்கூடிய ஆசையில தான் அவர்கள் போறாங்க. நீங்க மக்கள் சேவை தான் இலக்கு அப்படின்னா, நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து தான் செய்யணும்னு இல்லையே. எத்தனை பேர் வெளியில தெரியாம செய்றாங்க. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்க சொன்னா நான் ஏத்துக்கலாம் நம்ம. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களாம் ஏத்துக்கலாம். பட் மத்தபடி வந்து ஒரு பிரதான அரசியல் கட்சிகள்ல சேர்ந்து மக்கள் சேவை செய்தா வரேன்னு சொல்றது, அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு நம்மையும் ஏமாற்ற முயற்சிக்கிறாங்கன்னு தான் பார்க்கிறேன். சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். நம்ம எல்லாரையும் விமர்சித்து விடவும் முடியாது. நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.